Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல விபாசனா ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதற்கான ஒரு பதிவா தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். YouTube போய்ட்டு நீங்க விபாசனா மெடிடேஷன் இன்னர் மேஜிக் அப்படினு சொல்லி போடுங்க. அதுல உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் நான் போட்டது வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அந்த 10 டேஸ்க்கு நம்ம போகும்போது அங்கே எப்படி இருக்கும், அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது, அந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு டூர் மாதிரி போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ வந்து போட்டிருந்தேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் நான் வந்து சொல்லியிருப்பேன். விபாசனாக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த 3 வீடியோலையுமே அதிகமாக என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, எப்படி நம்ம விபாசனா மெடிடேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு இந்த வீடியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு விபாசனா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வருது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு விபாசனானா என்னன்னே தெரியல அப்படின்னா, இந்த அபவுட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் விபாசனா, அதை யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. கோயிங்காங்கிறவர் தான் வந்து இந்த விபாசனா மெடிடேஷனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. இதை படிக்கணும்னு இல்லை, நான் என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வெப்சைட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து யார் வந்து நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த மெடிடேஷன் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையும் வரும், நம்ம கற்றுக்குவோம். புத்தா வந்து என்ன மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நமக்கு வந்து இவங்க சொல்லித்தராங்க. நிறைய மெடிடேஷன் வந்து புத்தாவோடது தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய மாற்றி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் கோயிங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே புத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டவங்ககிட்ட இருந்து நமக்கு அதை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து மேப் வந்து போய் பாருங்கள். லொக்கேஷன்ஸில் மேப் இருக்கும். அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து எங்கெங்கெல்லாம் இந்த விபாசனா இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ப்ளூவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸு, க்ரீனில் இருக்கிறது நான் சென்டர்ஸ். இந்த ப்ளூவில் இருக்கிறது வந்து இந்த 10 டேஸ் கோர்ஸு, அப்புறம் வந்து இன்னமும் அதிகமான டியூரேஷனில் நமக்கு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி அந்த மெடிடேஷனை வந்து டீச் பண்ணுறாங்க. க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஆர் ஆஃப் டே அந்த மாதிரி ஒரு சின்ன கேம்ப் மாதிரி இருக்கும். ஒரு பிளேஸில் அன்னைக்கு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை அட்டென்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு சென்டர்ஸ் இருக்க அந்த இதில் வந்து போனீங்கன்னா நல்லது. சென்னையில் வந்து 2 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் இருக்குது, திருப்பூரில் கூட இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இன்னமும் அங்கே வந்து கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணலை. இப்போ தான் பில்டிங் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கவங்க, சேலத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அது பக்கமாக இருக்கும். சென்னைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலையும் நமக்கு ஒரு சென்டர் இருக்குது. அங்கேயும் வந்து இதே இது சொல்லித்தராங்க. நமக்கு வந்து சென்னையில் 2 இடத்துல வந்து இருக்குது. நான் வந்து போனது வந்து உங்களுக்கு நான் அதில் போட்டிருப்பேன். திருமுடிவாக்கம் அப்படின்ற பிளேஸில் தான் நான் வந்து போய் கற்றுக்கிட்டேன். அது வந்து தம்ம சேது அப்படின்னு பேர். அந்த ஒவ்வொரு சென்டருக்குமே வேறு வேறு மாதிரி பேர் வந்து கொடுத்துருக்காங்க. தம்ம மதுரான் இருக்கும், அதுக்கப்புறம் அருணாச்சலான் இருக்கும் திருவண்ணாமலையில் உள்ளது. ஸோ டிஃப்ரெண்ட் நேமில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திருமுடிவாக்கத்தில் இருக்கிறதே வந்து எடுத்துக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஒரு அந்த கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்ன்னு இருக்குது, அதை வந்து கொடுங்க. இதில் வந்து பாருங்கள், நியூ ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும், ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்குது, சில்ட்ரன் இருக்காங்க, டீனேஜ் வயசில் உள்ள குழந்தைங்களுக்கும் சொல்லித்தராங்க. இதில் வந்து குழந்தைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 வயசு உள்ளவங்களுக்கு குழந்தைங்களோட கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. டீனேஜ் பசங்களுக்கு 13லேருந்து 18 வரைக்கும் வயசு இருக்கவங்களுக்கு இந்த டீனேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் குழந்தைக்கு வந்து 15 வயசுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து 7 டேஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் போடலாம். மற்ற குழந்தைங்களுக்கு இந்த 13, 14 வயசில் வரைக்கும் இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்றீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸு யாருமே வந்து போகக்கூடாது. அவங்களே நல்லா சேஃபாக தான் பார்த்துப்பாங்க, ஒரு பயமும் இருக்காது. கண்டிப்பாக வந்து டீனேஜ் வயசில் பசங்க இதை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது.
7 days கோர்ஸ் தான், அதனால் ஈஸியாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஓல்டு எடுத்துக்கோங்க. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்னா இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டோடது நம்ம வந்து பார்க்கலாம். எந்த டேட்டுன்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னும் உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. அங்கே லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3மே வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் சென்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். திண்டுக்கல், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் சென்னை, இது எல்லாமே வருது. உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க, 10 days டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எதெல்லாம் ஓப்பனாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணி இப்போவே ரெஜிஸ்டர் கூட பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இப்போ வந்து கோர்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சென்னையில் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் இருக்க கோர்ஸுக்கு போங்க. இதில் வந்து பாருங்கள் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இது 3ல் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இங்கிலீஷே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டீனேஜ் பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டாக நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இருக்கும் 10 days. அது இது இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து எடுத்துக்கோங்க. 10 days அந்த கோர்சஸில் நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓப்பனில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கம்ப்ளீட்டட் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாகவே கொடுத்துருவாங்க. இப்போ டிசம்பருக்கு கூட என்ன டேட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. பட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு இப்போது செப்டம்பருக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்ரி இயரோட பிகினிங்குமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த டேஸ் வந்து ஓகேவாக இருக்குது, நமக்கு இந்த டேஸ் தான் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போவே வந்து புக் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூ உமன் இருக்குது, ஓல்டு உமன் இருக்குது, நியூ மென், ஓல்டு உமன், அதுக்கப்புறம் செவன்ஸ், இது 5மே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். க்ரீனில் இருக்கிறது மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ ஓல்டாக இருக்கோம், ஓல்டு உமனாக இருக்கோம்னா நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஓல்டுங்கிறது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 days கோர்ஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாமே வந்து இந்த ஓல்டு உமனில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நியூவில் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 days கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இந்த ஸ்க்ரீன் வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு PDF கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்கும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருமே படிக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அங்கே ஃபுட் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து அங்கே லாண்ட்ரி சர்வீஸ்லாம் இல்லை அப்படின்றது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அங்கே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் கொடுப்பாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு யார் டீச்சராக வந்து வராங்களோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு இங்கே வந்து படிக்கிறதுக்கு ஓகேவா, உங்களால் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா, லாங் ஹவர்ஸ் உங்களால் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியுமா, இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அப்படியே இங்கிலீஷ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் தான் வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாதே, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்டர்வியூ மாதிரி தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுட் வந்து நான் சொல்லிட்டேன். ட்ரெஸ்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ் போட்டு வரணும். இந்த ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்ம ஃபார்மலாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நைட்டி அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் கான்டாக்ட்ஸ் வந்து எப்போயுமே பண்ணக்கூடாது. ஃபோனு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு டேவே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது, படிக்கிறது, மியூசிக் கேட்குறது, ரேடியோ வச்சுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம வந்து அவுட் சைடு வேர்ல்டோட எந்த ஒரு கான்டாக்டுமே வச்சுக்கக்கூடாது. ஒரு துறவி போல தான் இருக்கணும் அந்த 10 days. அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள்.
ஆல்ரெடி டைம் டேபிள் பற்றி நான் வந்து போட்டிருக்கேன், எந்தெந்த டைம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு 10 டே விபாசனா மெடிடேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த டைமிங்கெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு மெசேஜில் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டைம் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த டைமுக்கு எந்திரிக்கணும்னா கண்டிப்பாக எந்திரிச்சிருக்கணும், மெடிடேஷன் போகணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நம்ம ரூம் முன்னாடி வந்து பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும். இதுக்கு ஓகேவா அப்படின்றதெல்லாம் டீச்சர் வந்து நம்மளை கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளே கொஞ்சம் பேசாமல் இருக்குது, அப்புறம் ஒரு 1 or 2 hour வந்து கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணி பார்க்குறது, அதை பற்றி எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது போக இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்மளோட பேர், அப்புறம் நம்ம வந்து ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி பேன் கார்டு ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃபுக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கேயும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நீங்கள் அங்கே போகும்போதும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. இதில் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கோயங்காஜி வந்து இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் வேறு ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு கனெக்டாக இருக்காது, ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் போது வேறு மாதிரி இருக்கும். கோயங்காஜியை அவங்களே பேசுகிறது நமக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ் செலக்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து போடுவாங்க. கரெக்டான இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க, ஏன்னா இதுலேருந்து தான் நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும். உங்களோட நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் கோர்ஸுக்கு வரலாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு இமெயில் மூலமாக தான் வரும். கண்டிப்பாக இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர்ஸு, நம்ம வீட்டில் இருக்க மொபைல் நம்பராக இருக்கலாம், வேலை செய்கிற இடம் எதானாலும் சரி, அதெல்லாம் கரெக்டாகவே கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி நம்பரும் வந்து கேட்டிருப்பாங்க, அதுவும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் அந்த நம்பருக்கு கூப்பிடுவாங்க. வேறு யாராவது இல்லை வேறு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் டக்குன்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிக்சரை வந்து இதில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் உள்ள டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த விபாசனா பற்றி தெரியுமா, அந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது இருக்குன்னா எழுதிக்கோங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம்லலாம் போகாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு 10 days கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த டைமில் நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம்னா தான் நம்மளால் வந்து அங்கே ஃபுல்லாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம பாடி வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐ அக்ரின்னு சொல்லிவிட்டு அங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறமாக உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 10 days கோர்ஸ் நீங்கள் வந்து போகிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். உங்களோட டேட் வந்து நான் வந்து 18th October வந்து போயிருந்தேன். ஸோ 18th October 2023 to 29th October 2023 வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம். இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே போகிறீங்க இல்லையா, அன்னைக்கு போகும்போது இந்த நம்பர் வந்து கேட்பாங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அங்கே நமக்கு ஒரு 2-3 நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்போ கொடுப்பாங்க, அந்த நம்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே நான் வந்து விபாசனா வீடியோவிலே சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக, அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அவங்க வந்து அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் அது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்கலாம். எப்போ வரணும், இல்லை என்ன ஏது, அது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது நம்ம 10 days வந்து நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டோம் இல்லையா, போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இருக்க முடியல, தலைவலிக்குது அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னாலும் அவங்க வந்து நம்மளை அங்கே ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு, அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் மைண்ட் லெவலில் நல்லா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நான் அந்த 10 days வீடியோ வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விபாசனாக்கு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ 3 months முன்னாடியே விபாசனா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா 3 monthsலேருந்தே அந்த சேஞ்சஸ்
சேஞ்சஸ் வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே போய்ட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய மெசேஜஸ் வந்து பார்த்துருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து வாலண்டியராக போய் ஒரு ஜெயிலில் வந்து போகிற மாதிரி அது ஆகும், அதனால் யாரும் போகாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா சடன் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடிக்கோ மைண்டுக்கோ கொடுத்தோன்னா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு பாடி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும், நம்ம மைண்டும் கூட. அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு நீங்கள் போகிறது நல்லது. கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அதே மெடிடேஷனை வந்து நீங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பெனிஃபிட்டை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். இன்னொன்றும் வந்து பார்த்துக்கோங்க, அபவுட்டில் போயிட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க, நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்க இதில் போட்டு அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நம்ம லைஃப்பில் ஒரு தடவையோ 2 தடவையோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து போவோம். அந்த டைமுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு போகிறது நல்லது. நிறைய பேருக்கு என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் படித்து பார்த்துக்கலாம். நல்ல டீட்டெயிலாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து இதில் மேக்ஸிமம் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது போகவும் உங்களுக்கு விபாசனால ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.